Hi everyone, 12th Maths Exercise 1.1 First sum. Find the adjoint of the following. அதில் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். கோஃபேக்டரோட சைன் போட்டுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பக்கம் 2 ரோவையும் காலத்தையும் மறைச்சா 2x2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். 4 2s are 8 minus 1 7s are 7 minus symbol. 3x3 மேட்ரிக்ஸில் சிம்பிள்ஸை முன்னாடி ப்ராக்கெட் முன்னாடி போட்டுட்டு வாங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். 3 இந்த ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டா 3 2s are 6 minus 1 3s are 3. அடுத்தது ரோவை காலத்தையும் மறைச்சா 3 7s are 21 minus 12. இது ரோவையும் காலத்தையும் போட்டால் 3 2s are 6 minus 1 7s are 7. அடுத்து ப்ளஸ்ஸு ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டா 2 2s are 4 1 3s are 3 4 minus 3. அடுத்தது இது ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டா 2 7s are 14 3 3s are 9 14 minus 9. அடுத்து 3 ரோவை காலத்தையும் மறைச்சிட்டா 3 4 3 minus 4 மைனஸ் ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டா 2 minus 3. அடுத்து ப்ளஸ்ஸு ரோவை காலத்தையும் மறைச்சிட்டா 2 4s are 8 minus 9. அடுத்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே உள்ள சிம்பிளோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஈக்குவல் டு 8 minus 7 1 ப்ளஸ்ஸு தான். 3 minus 6 minus 3 ப்ளஸ் 3 இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் minus 3. 21 minus 12 9 ப்ளஸ் 9 மைனஸ் இருக்குது. 6 minus 7 அப்போ minus 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 1. 4 minus 3 1 14 minus 9 5 ப்ளஸ் 5 மைனஸ் இருக்கிறதுனால minus 5. 3 minus 1 minus 1 2 minus 3 minus 1 இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. 8 minus 9 minus 1. இதுதான் கோஃபேக்டர்ஸ். இப்போ அடுத்தது வந்து அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட்டுங்கிறது வந்து கோஃபேக்டர்ஸை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுறது. இதுதான் கோஃபேக்டர், இது டிரான்ஸ்போஸ். அப்போ தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். 1 minus 3 9. அடுத்த ரோ பண்ணால் 1 1 minus 5 minus 1 1 1. அவ்வளோதான். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.